Hi friends, welcome to Annam's recipes. இன்னைக்கு மல்லிகை பூவை ஊசியும் நூலும் வச்சு இந்த மாதிரி மாலையா எப்படி கோர்க்கலாம் அப்படிங்கறத பாப்போம். நிறைய பேருக்கு வந்து மல்லிகை பூ மத்த பூலாம் கூட கொஞ்சம் ஈஸியா கட்டலாம். மல்லிகை பூ கட்டறது கொஞ்சம் கஷ்டம். இவ்ளோ நெருக்கமா வராது. சிலர் நல்லா கட்டுவாங்க. நான் வந்து நெருக்கமா வராதவங்களுக்கு இந்த ஈஸியா இந்த மாதிரி கோர்க்கலாம். பாருங்க எப்படி மாலை மாதிரி இருக்கு. இது எப்படி கோர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நல்ல மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கணும். மலர்றதுக்கு முன்னாடி கோர்த்துடணும். இதை வந்து நான் நல்லா தண்ணியில கழுவி கொஞ்சம் ஈரமா வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய ஊசி எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணோம், நம்ம கோர்க்கரைச்ச பெரிய ஊசி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து அப்படியே ஹோல்ஸ் வந்து பூ விழுந்துரும். அதனால ஓரளவுக்கு கரெக்டான இந்த 10ஆம் நம்பர் நூல் நுழையிற அளவுக்கு ஊசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகா நம்ம வந்து கோர்க்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நூல் வெட்டிக்கணும். எவ்வளோ நீளம் உங்களுக்கு வேணுமோ, ஏன்னா அப்புறம் வந்து நம்ம கோர்க்கிறதுல வந்து முடிச்சு போட்டுலாம் கோர்க்க முடியாது. அதனால ஃபர்ஸ்டே வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 2 மல்லிகைப்பூ எடுத்து நம்ம எப்பவும் பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டிக்கணும். அப்பதான் வந்து நம்ம கோர்க்கிறது விழுகாம இருக்கும். இல்லாட்டி கோர்க்கரைச்சு அப்படியே உருவிட்டு வந்துடும் மல்லிகைப்பூ. இந்த மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு இந்த பக்கம் ஊசியை கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு இந்த மொட்டுக்களை வந்து ஒரு டைரக்ஷன்ல கோர்க்கணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஓரத்துலையும் இல்லை, ரொம்ப நடுவுலையும் இல்லை, கொஞ்சம் இதுவாக வச்சுக்கணும். ஓரத்தில் வச்சோன்னா அந்த மாலை வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நெருக்கமாக வச்சோன்னா சின்னதாக தெரியும். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கோர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கேன் இல்லையா, ப்ளஸ் மாதிரி 4 திசையும் பார்க்குற மாதிரி கோர்த்துக்கணும். இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம், நார்த்து சவுத், அந்த மாதிரி 4 பக்கமும் பார்க்குற மாதிரி மல்லிகைப்பூ கோர்க்கணும். நீங்கள் 6 பக்கம் வேணும்னாலும் கோர்த்துக்கலாம். நல்ல விரியாத மொட்டா எடுத்துக்கணும். அப்போதான் விரியரிச்ச பார்க்க அழகாக இருக்கும். பாருங்க, இப்போ 4 டைரக்ஷனில் இருக்கு. இப்போ திருப்பியும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சோம் இல்லையா, அந்த பக்கம் ஒன்று, அப்புறம் இந்த பக்கம். இந்த மாதிரி கோர்த்தாதான் வந்து அது மாலை மாதிரி வரும். 4 டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் 2 செட்டு கோர்த்துட்டேன். இதை வந்து அப்படியே மெதுவாக உருவி விடணும். ரொம்ப வேகமாக உருவினீங்கன்னா அந்துக்கிட்டு வந்துடும், காம்பு அப்படி பிஞ்சிரும். இந்த மாதிரி விடணும். கொஞ்சம் கையால் மெதுவாக அப்படியே எடுத்து விடணும். அப்போ கொஞ்சம் நெருக்கமாக வரும். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளவு கோர்த்துக்கணும். தலைக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பார்த்து. ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணினோன்னா அப்படியே உதிர்ந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஊசியில் கொள்கிற அளவு கோர்த்துட்டு மெதுவாக இழுக்கணும். ரொம்ப வேகமாக இழுத்தீங்கன்னா அது அந்து போயிடும் காம்பு. கொஞ்சமாக நூலையும் ஈரம் பண்ணிக்கணும். அப்போ தான், இல்லாட்டி காஞ்சிருந்ததுன்னா நம்ம இழுத்து விடுறச்ச வந்து நூல் அந்து போயிடும். இப்போ முடிஞ்சிருச்சு, போதும். இப்போ ஊசியை எடுத்துட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 2 பூ எடுத்து கட்டிடணும். அப்போதான் வந்து அது உதிர்ந்து போகாமல் இருக்கும். நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி நெருக்கமாக விட்டுட்டு அப்படியே கட்டிடணும். கட்டிட்டு இதை வந்து நீங்கள் சாமிக்கு போடுறதா இருந்தால் 2 பக்கம் நூல் ஜாயின் பண்ணி அப்படியே போடலாம். இல்லை தலைக்கு வச்சுக்கிறதா இருந்தால் நூல் அப்படியே கட் பண்ணிட்டு தலைக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 சரம் கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு
அதையும் இதையும் இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். நூலை கட் பண்ணாமல் விட்டுட்டு இந்த இடத்துல ஏதாவது 2 ரோஸ் இருந்தால் அதை கட்டி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மாலை மாதிரி ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், மல்லிகைப்பூவை சூப்பராக எப்படி மாலை மாதிரி கட்டிட்டோம். பாருங்கள், கோர்த்தே மாலை மாதிரி இருக்குது. நமக்கு கட்ட வரலேன்னு நீ கவலையே கிடையாது. ஊசி நூல் இருந்தால் போதும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.